இலங்கை பாகிஸ்தான் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் சேவை பரிமாற்றமும் உள்ளடங்குவதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டமைப்பாக போட்டியிடுவதாக அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச நிதி மோசடி விசாரணை பிரிவு முன்னிலையில் ஆஜர். தமது உறவுகளை விரைவில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தமிழ் கைதிகளின் உறவினர்களால் வடமாகாண முதலமைச்சரிடம் மகஜர் ஒன்று கையளிப்பு. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபிற்கு நேற்று ஜனாதிபதி மாளிகையில் விசேட ராப்போசன விருந்துபசாரம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி மாளிகையில் வழங்கப்பட்ட ராப்போசன விருந்துபசாரத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரவேற்றார். இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாகிஸ்தான் பிரதமருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்தார். இந்த விருந்துபசாரத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள விசேட அதிதிகளுக்கான நினைவு புத்தகத்தில் பாகிஸ்தான் பிரதமர் கையொப்பமிட்டார். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இன்று பிற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். பாகிஸ்தான் பிரதமர் தாய்நாட்டிற்கு புறப்பட்டு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றபோது அங்கு பானகல உபதிச தேரரையும் சந்தித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினரும் இதன்போது விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர். பாகிஸ்தானுக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் பிரதமர் நவாஸ் ஷெரீப் புறப்பட்டு சென்றார். பாகிஸ்தான் பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் இன்று முற்பகல் கண்டிக்கு விஜயம் செய்திருந்தார். முதலில் அவர் கண்டி தலதா மாளிகைக்கு சென்றார். அங்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை அமைச்சர் எம்.எச்.ஏ. ஹலீம் மற்றும் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க ஆகியோர் வரவேற்றனர். அதன் பின்னர் தலதா மாளிகையின் தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கதால பாகிஸ்தான் பிரதமரை வரவேற்று மாளிகைக்குள் அழைத்து சென்றார். அதன் பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் கண்டி டி.எஸ். சேனாநாயக்க வீதியில் உள்ள ஜின்னா ஞாபகார்த்த மண்டபத்திற்கு சென்றனர். 1950ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அரசாங்கத்தின் உதவியுடன் ஜின்னா ஞாபகார்த்த மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் விஜயத்தை நினைவு கூறும் வகையில் நினைவு பலகையொன்றும் இங்கு திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேராதனை தாவரவியல் பூங்காவிற்கு சென்றார். பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் கண்டி விஜயத்தை நினைவு கூறும் வகையில் பேராதனை பூங்காவில் மரக்கன்று ஒன்றும் நாட்டி வைக்கப்பட்டது. இதன்போது மத்திய மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் நேற்று கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டார். வர்த்தக தொடர்புகளின் எதிர்கால திட்டமிடல் தொடர்பில் இந்த கருத்தரங்கு இடம்பெற்றது. இலங்கை பாகிஸ்தான் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் முதலீடுகள் மற்றும் சேவை துறைகளை உள்ளடக்குவதற்கு 2 நாடுகளும் இணக்கம் கண்டுள்ளன. இதன் மூலம் நமது 2 நாடுகளினதும் நிறுவனங்கள் கூட்டாக வர்த்தகங்களை ஆரம்பித்து 3ஆம் உலக நாடொன்றிற்கு ஏற்றுமதிகளை முன்னெடுக்க முடியும். நமது 2 நாடுகளுக்கும் இடையில் மூலோபாய ரீதியில் முக்கிய கேந்திர நிலையமாக மாற்றமடையும் வகையிலான பரிணாமத்தை எட்டுவதற்காக சேவைகள் துறைக்கு பாரிய பிரவேசம் கிட்டும். இதனை மேம்படுத்தவும் வேண்டியுள்ளது. இந்த இலக்கினை நிதர்சனமாக மாற்றிக்கொள்ளும் பொருட்டு 2 நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக பிரதிநிதிகளை பரிமாறிக்கொள்வதுடன் வர்த்தக கண்காட்சிகளையும் நடத்தி தீர்மானமிக்க பொறுப்பினை இதனூடாக நிறைவேற்ற முடியும். அதேபோன்று ஒன்றிணைந்த முதலீட்டு நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்கவும் இலங்கையுடன் பொதுவான நாணய அலகொன்றை பயன்படுத்துவதற்குமான சாத்தியம் குறித்தும் நாம் ஆராயவுள்ளோம். தமது உறவுகளை விரைவில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தமிழ் கைதிகளின் உறவினர்கள் சிலர் இன்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்துக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து மகஜரை கையளித்ததாக மன்னார் பிரஜைகள் குழுவின் உப தலைவர் ஆந்தனி சகாயன் குறிப்பிட்டார். இன்றைக்கு நாங்கள் அரசியல் கைதிகளுடைய பெற்றோரோட இன்றைக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களை நாங்கள் சந்திச்சு மகஜர் ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கின்றோம். அந்த மகஜரை நாங்கள் தற்பொழுது நாங்கள் ஐயாடம் கையளித்திருந்தோம். ஏனென்று சொன்னால் 15ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில்
நாங்கள் சில பத்திரிகைகள் பார்க்கின்றோம். காணி விடுவிப்பு சம்பந்தமாகவும் அவர்கள் இங்கே ஒரு ஆணையை விடுவதற்காக வந்திருக்கின்றார் வாரதாக கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை நீண்ட காலமாகவும் நீண்ட சிறைகளையும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பல வாக்குறுதிகளை கொடுத்தும் அவர்கள் இன்று வரை எந்த விதமான முடிவும் எட்டாத நிலையில் எங்களுடைய காணிகளை விடுவிப்பது போல எங்களுடைய அரசியல் கைதி தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காக நாங்கள் முதலமைச்சர் ஐயா அவர் ஊடாக நாங்கள் அனுமதி ஒன்று பெறுவதற்காக மகஜர் ஒன்றை கையளித்திருக்கின்றோம். இந்த மகஜருக்கு அவர் கூறினார் நான் தான் அனுப்பி அதற்குரிய பதிலை பெற்றுத் தருவதாகவும் கூறியிருக்கின்றார். சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை விரைவில் விடுவிக்குமாறு தமிழ் கைதிகளின் உறவினர்கள் இதன்போது கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். ஒரு அரசியல் கைதிகள் பெற்றோர்கள் மனைவிமார் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு எங்களோட முதலமைச்சரை சந்திச்சு ஜனாதிபதியை சந்திச்சு எங்களோட பிள்ளைண்ட விஷயமாக கதைக்கணுமென்று ஒரு ஆலோசனை இன்றைக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்தாங்க. அவர் அந்த மனுவுக்கு எங்களுக்கு ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்திருந்தால் நாங்கள் வீரசிங்க மண்டபத்தில் 15ஆம் தேதி எங்களை ஜனாதிபதி வாராராம் அவரோட போய் சந்தித்து தமிழ் மக்களோட காணிகள் அதுகள் சகல பிரச்சனைக்கு எங்களோட பிள்ளையோட பிரச்சனையும் தீர்த்து தாங்கண்டு அவர்கிட்ட கேட்கறதுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த அலுவலகத்துக்கு வந்தோம். என் மகனை இப்படி 5 வருஷம் முடிஞ்சது. அவர் தான் எங்களுக்கு மூத்த பிள்ளை மகன். அவரை விடும்படியாகத்தான் நாங்கள் எல்லாரையும் கேட்குறோம். ஒரு தரம் விடுறதாக எங்களுக்கு தெரியல. அரிசியாக கைதிலே வச்சு கொண்டிருக்கணும். இப்படியே அதுகளும் அங்கே துன்பப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்க இருக்கணும். நாங்களும் அதே மாதிரி நாங்களும் கஷ்டப்பட்டு முடிஞ்சல வெளியில் இருக்கிறோம். 96ஆம் ஆண்டு கொழும்புல வச்சு பிடிச்சு இப்போ 21 ஆண்டுகள் என் பிள்ளை படிப்பாட்டு என்ன பிள்ளையில் இருக்கிறான். பார்க்க போகிறோம் நாங்கள் படிவாட்டுக்கிறான் இருக்கிறான் என்ன நாங்கள் ஐயாவும் நானும் கட்டம் 2 பேரும் அழுது கொண்டு தெரிகிறோம். ஏலாது ஐயா கையிலாது ஐயா. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் முதலமைச்சருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஓரிரு வாரங்களில் கொண்டு வர இருப்பதாகவும் அதை உருவாக்கின ஒரு சிலருக்கூடாக சில செய்திகள் வந்தடைந்திருக்கின்றது. கூட்டமைப்பு என்று சொன்னாலும் கூட கூட்டமைப்பில் உள்ள எல்லோருக்கும் அதில் பங்கு கிடையாது. கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சார்பானவர்கள் தங்களது கட்சியினுடைய மேல்மட்ட அனுமதியுடன் அதனை செய்வதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் நிச்சயமாக அவ்வாறான ஒரு விடயம் என்பது ஒரு அர்த்தமற்றதும் எந்தவிதமான ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இது நான் சொல்கிற விடயத்தை நாளை யாரும் மறுதளிக்கலாம், அவ்வாறான ஒரு முயற்சி இல்லை என்று. ஆனால் எனக்கு அந்த நம்பத்தகுந்த சில செய்திகள் கிடைத்ததற்கு பிற்பாடுதான் நான் உங்களுடன் இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இரகசிய முகாம் தொடர்பிலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இருந்த காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் எவ்வாறு 700க்கும் மேற்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், முள்வேலி முகாம்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொன்னது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு நாங்கள் வரணியில் இருந்த முகாமில் எவ்வாறு ஒரு சித்திரவதை முகாம் இருந்தது, அந்த சித்திரவதை முகாம் தொடர்பான படங்களையும் நான் வெளியிட்டிருந்தேன். இப்பொழுது அண்மையில் விடுவிக்கப்பட்ட வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் சித்திரவதை முகாம்கள் இருந்ததாகவும் பல செய்திகள் வந்தன. ஆனால் திடீரென ஒரே இரவில் அந்த விடயங்கள் யாவும் மாற்றப்பட்டு அது சித்திரவதை முகாம்கள் இல்ல, விடுதலை புலிகள் வந்தால் ஒளிச்சிருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் முள்ளுக்கம்பி அடித்திருக்கிறோம் என்று அவர்கள் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பதில் சொல்வது மாத்திரமல்லாமல் அந்த ஏற்கனவே ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த அடையாளங்களையும் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் எவ்வாறு மறைத்து செயற்படுவது, அப்படி ஒரு விஷயமே நடக்கவில்லை என்று எவ்வாறு மக்களை ஏமாற்றிக் கொண்டு போவது என்ற ஒரு அடிப்படையில் தான் இவர்கள் செயற்படுவதாகவும் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ரவிராஜனுடைய கொலை நேற்று எடுக்கப்பட்ட பொழுது கூட கடற்படையினர் அதுக்கு சம்பந்தப்பட்டிருப்பது வெளியில் வந்திருக்கின்றது. கொழும்பிலிருந்து கடத்தப்பட்டு கொண்டு போனவர்கள் திருகோணமலை கடற்படை முகாமில் வைத்துத்தான் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே திருகோணமலை கடற்படை முகாம் என்பது மிக முக்கியமான ரகசிய முகாமாக இயங்கியது மாத்திரமல்லாமல் சித்திரவதை முகாமாகவும் கொலை செய்யப்பட்ட இடமாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. இதை பற்றின ஒரு முழுமையான விசாரணைக்கு இதுவரை இலங்கை அரசாங்கம் ஏன் முன்வரவில்லை?
வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் ப டெனீஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். முதலமைச்சர் தொடர்பாக எந்த ஒரு நபர்களும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக இதுவரை கொண்டு வருவது தொடர்பில் எவரும் சிந்திக்கவும் இல்லை. அவ்வப்போது இருக்கின்ற கட்சிகள் பல கட்சிகளாக பிரிந்து செல்லும் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சிகளும் தத்தமது கட்சிகளை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் எமது இனத்தின் விடுதலை என்பது பின்னோக்கி தள்ளப்பட்டுவிடும். ஒற்றுமை என்பது கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் அந்த கூட்டமைப்பில் இருந்து இன்னும் பலர் சென்று புதிய புதிய கட்சிகளை ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நாங்கள் தென்பகுதி என்ன விடயத்தை எதிர்பார்க்கின்றார்களோ அந்த விடயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்கள் பேரவையாக இருக்கலாம். எமது ஒற்றுமை அல்லது எமது பலத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த உயிர் தியாகம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கு விடை தேட வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இதில் இருக்கின்றவர்கள் தலைவர்கள் ஒரு தூர நோக்கோடு செயற்பட வேண்டும். செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. யாழ்ப்பாணம் வரணி பொது நூலகத்தில் தேசிய வாசிப்பு மாத இறுதி நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார். தமிழர்களுக்கான பிரச்சனைக்கு இதுவரை என்ன தீர்வுகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள்? ஒரு ராணுவ முகாமைத்தானும் எடுக்க முடியாத அளவுக்கு அல்லது இருக்கின்ற ராணுவத்தை குறைக்க முடியாத அளவுக்கு தாங்கள் தமிழ் மக்களை இந்த தங்கள் சொந்த நிலங்களில் குடியேறுவதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்றார், ராணுவத்தோடு தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப ராணுவம் வேற ஒரு நாடு, நீங்கள் வேறு ஒரு நாடு. ஒரு இறமையுள்ள இலங்கை என்ற நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதியோ பிரதமரோ ராணுவத்தை கூப்பிட்டு நீ இடத்தை கொடு என்று சொல்வதற்கு இந்த 6 ஆண்டுகள் கடந்தும் நடக்காத காரியத்தை 6 மாதங்களில் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு வருஷம் நாங்கள் அவருக்கு கொடுத்திருந்தோம். கடந்த 6 ஆண்டுகளில் இலங்கையிலே, அதிலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு துப்பாக்கி சத்தங்கள் கேட்கவில்லை. யாரும் ஒரு இளைஞர் யுவதிகள் துப்பாக்கிகளை தூக்கவில்லை. உலகம் மிக உன்னிப்பாக எங்களுடைய பிரச்சனையை பார்த்து சொல்கிறது அங்கே ஆயுதம் இல்லை என்று. அப்படியானால் ஏன் இவ்வளவு ராணுவ முகாம்கள் இருக்க வேண்டும்? ஏன் இவ்வளவு ராணுவம் இங்கே இருக்க வேண்டும்? இவையெல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற மிக மோசமான கேள்விகள். சிங்கள அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் தங்க தாம்பாளத்தில் வைத்து எங்களுக்கு எதுவே தந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருப்பதில் எந்த நியாயமும் எனக்கு தோன்றவில்லை. 6 மாதங்களுக்குள் முகாம்களில் அல்லது உறவினர்கள் வீடுகளில் எவரும் தங்கியிருக்கவில்லை என்ற நிலையை தோற்றுவிக்க உள்ளதாக மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடகிழக்குல யுத்தத்தால பாதிக்கப்பட்டு அகதிகள் முகாம்கள் இருக்காங்க, மீள குடியமர்த்தப்பட்டிருக்காங்க, வீடு கட்டப்படல, சிலர் குடியேற்றப்பட்டு நண்பர்களோட வீடுகள் இருக்காங்க. ஆகவே இந்த பிரச்சனைக்கு தான் 1,35,000 வீடுகள் தேவை அடையாளம் காணப்படுறீங்க. இந்த 1,35,000 முதல் கட்டமாக 65,000 வீடுகளை உடனடியாக கட்டி கொடுக்க சொல்லி அதுமே ஜனாதிபதி எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 65,000 வீடுகளை 3 வருடத்துக்குள்ள கட்டுறதுக்கு நாங்க ஏற்கனவே டெண்டர் எல்லாம் கால் பண்ணி நிறுவனங்கள் வழங்கப்பட்டு அநேகமாக எல்லாம் அந்த அவங்களுக்கு டெண்டர்களை வழங்குற அந்த அளவில் இருக்கு. மார்ச் மாசம் அளவில் 1ஆம் தேதி அளவில் நாங்க ஆரம்பிக்கிற வீடு கட்டுறது படகுல 65,000 வீடுகள். முதல் கட்டமா எங்க காணி பிரச்சனை இல்லையோ, யார் எங்க மீள குடியேறிருக்காங்களோ அல்லது யாரு போய் உரிய இடங்களை குடியேற விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் கட்டமாக நாங்க இந்த வேலைகளை செய்யறோம். 2ஆம் கட்டம் தான் இப்ப சிலர் மீள குடியேறதுக்கு அந்த காணிகள பிரச்சனை இருக்குது. பாதுகாப்பு படைகள முகாம்கள் அது தொடர்பில் பேசிக்கொண்டிருக்க அரசாங்கம் ஏற்கனவே விடுவிச்ச சில காணிகள் இருக்கு. அந்த காணிகள்ல மக்களை கொண்டு குடியேற்றினா இன்னும் கன்னி வழியாற்றல. அவை இப்ப அதுக்கு திட்டமிடப்பட்டு இப்ப அந்த கன்னி வழியாற்றுறதுக்கு சர்வதேச நிறுவனங்கள் தொண்டு உதவிகளோட நாங்கள் டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சு. ஆகவே அந்த இடங்களும் பேச்சு. தமிழக மீனவர்கள் தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் குற்றம் சுமத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வடபகுதி கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 20 தமிழக மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மீண்டும் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட 20 மீனவர்களுடன் இலங்கையில் மொத்தமாக 104 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பல மீனவர்கள் கடந்த சில வாரங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் பண்டிகைகளை கூட தனது குடும்பத்தாருடன் கொண்டாட முடியாத நிலையில் உள்ளதாக ஜெயலலிதா ஜெயராம் கடிதத்தின் மூலம் தெரிவித்துள்ளார்.
மேலும் மீனவர்களின் 66 படகுகள் விடுவிக்கப்படாதுள்ள நிலையில் மீன்பிடி சாதனங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாக குற்றம் சுமத்தியுள்ள தமிழக முதல்வர் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை ரத்து செய்யுமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் தமிழக அரசு பிரதமர் நரேந்திர மோடியையும் இணைத்துக் கொண்டுள்ளதாக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளதாக தி ஹிந்து குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் சிலர் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தின் கீழ் தற்போது 9 கட்சிகள் எம்முடன் கலந்துரையாடி வருகின்றன. மேலும் 4 கட்சிகள் எம்முடன் இணைவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளன. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை வலுப்படுத்தி அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் எதிர்கொள்ள உள்ளோம். அத்துடன் நமது கட்சியின் 2 முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ள உள்ளோம். அனைவரது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டு செயற்படும் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன 2 கட்சிகள். எம்மால் அவ்வாறு தொடர்ந்து இருக்க முடியாது. அவ்வாறு இருக்க வேண்டிய தேவையில்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடு. இவ்வாறு பிரதான 2 கட்சிகளும் ஒன்றிணைந்திருந்தால் இனவாதிகள் எதிர்க்கட்சியாக உருவாக முடியும். பயங்கரவாத மனநிலையில் உள்ளவர்கள் எதிர்க்கட்சியாக வர முடியும். දැන් සිරස ආයතනය නැති කරන්න බලන්නේ. ඒත් ඒක නැති වෙන්නේ නැහැ. ඒ පහන නිවන්න බැරි වුණා. ඒ පහන ආරක්ෂා කරන්න රටේ අපි සියලු දෙනාම කැප වෙන්න ඕනේ. சிரச ஊடக வேலையமைப்பிற்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்தே அது. தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 48 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்தது யார்? 2009ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அதிகாலை எமது கலையகத்திற்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. MTV MBC ஊடக வேலையமைப்பின் தெப்பானம கலையகத்திற்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இன்றுடன் 7 வருடங்கள் ஆகின்றன. எனினும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எரிந்து கொண்டிருந்த எமது கலையகத்தின் எஞ்சிய பகுதிகளை பாதுகாப்பதற்கு பெரும் பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அதிகாலை 2:10 அளவில் தெப்பானம கலையகத்துக்குள் ஆயுதங்களுடன் அத்துமீறி பிரவேசித்த குண்டர்கள் அங்கிருந்த அனைவரையும் அச்சுறுத்தி அனைத்து உபகரணங்களையும் அழிக்க ஆரம்பித்தனர். சுமார் 20 பேரை கொண்ட குண்டர்கள் பிரதான கட்டுப்பாட்டு அறைக்குள் நுழைந்து பாரிய அழிவை ஏற்படுத்திய பின்னர் கைக்குண்டு ஒன்றையும் கிளைமோர் குண்டு ஒன்றையும் வைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். எமது கலையகம் எரிந்து கொண்டிருந்தது. தீயை அணைப்பதற்கும் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கும் நேரம் சென்றாலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில மணித்தியாலங்களில் எமது ஊழியர்களின் முயற்சியினால் மீண்டும் ஒளிபரப்பினை ஆரம்பிக்க முடிந்தது. தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்தை அறிந்த பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் அங்கு விரைந்து தமது கவலையை தெரிவித்ததுடன் சம்பவத்தை வன்மையாக கண்டித்தனர். දෙන්න පුළුවන් උපරිම දැනුම මෙයාට ලබා දෙන්න. සැලසුම්ගතව මේක කරලා තියෙන බවත් අපිට පේන්නේ යනවා. எம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக அன்று ஆறுதல் வார்த்தை கூறிய பல அரசு தலைவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக உள்ளனர். எனினும் மக்களுக்காக முன்னின்று செயற்பட்ட மக்களின் தொலைக்காட்சிக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 7 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் குற்றவாளிகள் இதுவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. இன்றைக்கு 7 வருடங்களுக்கு முன்னர் 2009ஆம் ஆண்டில் இந்த இடம் தெற்காசியாவிலேயே அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட பிரதான கட்டுப்பாட்டு அறையாக திகழ்ந்தது. எனினும் ஒரு சில நிமிடங்களில் இங்கிருந்து பெருமதியான பொருட்களும் சொத்துக்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. எனினும் மக்களுக்காக நாம் மீண்டெழுந்தோம். மக்களின் தகவல் அறியும் உரிமையை மீட்பதற்காக நாம் மீண்டெழுந்தமையினால் எமது பயணத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாமல் போனது. தெற்காசியாவில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட டிஜிட்டல் பிரதான தொழில்நுட்ப அறையாக இந்த இடம் தற்போது திகழ்கின்றது.
நேஷன் பத்திரிகையின் பாதுகாப்பு செய்தியாளரான கீத் நோயா 2008 ஆண்டு மே மாதத்தில் கடத்தி செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டார். ஊடகங்கள் என்ற வகையில் இந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக, இந்த மிரட்டல்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இது முதல் தடவையல்ல. இதுபோன்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ள இந்த தருணத்தில் இது இறுதி தருணமாக இல்லாதிருக்கலாம். சிரேஷ்ட ஊடகவியலாளரான லசந்த விக்ரமதுங்க 2009 ஆண்டு ஜனவரி 8 அதிட்டிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். 6 வருடங்களின் பின்னர் லசந்தவின் கொலை தொடர்பாக தகவல்களை திரட்டுவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களின் உதவியை நாடினர். லசந்தவின் கொலை இடம்பெற்ற 2 வாரங்கள் கடப்பதற்கு முன்னர் மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் ரிவிர பத்திரிகையின் பிரதம ஆசிரியரான உபாலி தென்னக்கோனை தாக்கினர். அந்த தாக்குதலில் தென்னக்கோனும் அவரது மனைவியும் காயமடைந்ததுடன் அவர்கள் பயணித்த காருக்கும் சேதம் ஏற்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகையின் அலுவலகத்தின் மீது 2009 மார்ச் 25 கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஊடகவியலாளரான போத்தல ஜயந்த நுகிகுட அப்புல்தெனிய பிரதேசத்தில் அடையாளம் தெரியாதோரால் கடத்தப்பட்டார். அந்த குழுவினர் போத்தல ஜயந்தவை தாக்கியதுடன் அவரது தலைமுடியையும் தாடியின் ஒரு பகுதியையும் வெட்டினர். 2010 மார்ச் 22 MBC MTV ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் ஊழியர்கள் சிலரும் காயமடைந்தனர். MTV MBC ஊடக வலையமைப்பு மீதான தாக்குதல் இடம்பெற்ற சுமார் 4 மாதங்கள் கடந்து சீத தொலைக்காட்சி மற்றும் வானொலி சபையை நடத்தி செல்லும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 2013 ஆண்டு ஏப்ரல் 13 யாழ் உதயன் பத்திரிகையின் பிரதான அலுவலகம் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது உதயன் பத்திரிகை அலுவலகம் மற்றும் அதன் ஊழியர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட 33வது சந்தர்ப்பமாக பதிவாகியது. இங்கு ஊடகவியலர்கள் கொல்லப்பட்டனர், அச்சுறுத்தப்பட்டனர். யார் காரணம்? இந்த பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று இதுவரை எம்மால் சிந்திக்க முடியாமல் உள்ளது. நாம் கடந்த அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியாக அழுத்தம் விடுத்தோம். அதன் காரணமாக பிரச்சனைகள் எழுந்து மேலும் சில ஊடகர்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டது. புதிய அரசாங்கத்துக்கு ஓராண்டு பூர்த்தியாகும் தருணத்தில் நாம் வலியுறுத்துவது ஊடகர்களின் துணிகரமான செயல்களுக்கு தடையாக இருந்த அவர்களை அச்சுறுத்தியதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதனை வெளிப்படுத்துங்கள். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தது போதும். Unafraid of change. Humane leadership. மலர் வளையத்திலும் கொள்ளையடித்துள்ளனர். எனினும் நாம் அந்த நிலையை மாற்றினோம். இது நாட்டின் சுதந்திர ஊடகம். சுதந்திரமான ஊடகவியலாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்களுக்கு உயிரிழப்பதற்கு நேரிட்டது. கை கால்களை இழந்தனர், காணாமல் போக செய்யப்பட்டனர். கடந்த அரசாங்கம் நிலைத்திருக்குமாயின் ஐநா மனிதுரிமை ஆணையத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படவிருந்த பல விடயங்கள் நாட்டின் அரசியல் மாற்றத்தினாலேயே தடுக்கப்பட்டன. சுற்றாடல் அறிக்கைகளின்றி பாரிய அபிவிருத்தியினை முன்னெடுத்தனர். அதனால் பாரிய அழிவுகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. බරපතල පාරිසරික විනාශයන්ට මේ රටේ මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. එක් යුගයක විධායකය විසින් අධිකරණයට දෙන උපදෙස් එසේ නැත්නම් පණිවිඩ හෝ නියෝග நிறைவேற்று அதிகாரமும் நீதிமன்ற கட்டமைப்பும் முரண்பட்டதையும் 48 மணி நேரத்துக்குள் பிரதம நீதியரசர் நீக்கப்பட்டதும் அனைவரது ஞாபகத்திலும் உள்ளன. නිසා අග්‍රවිනිශ්චයකාර ධූරය පැය 48ක් වැනි කෙටි කාලයක විමර්ශනයකින් පසු ඒ තනතුරෙන් ඉවත් කිරීමට කටයුතු කළ ආකාරයත් ඔබ අප සෑම කෙනෙකුගේ මතකයේ තිබෙනවා. තිබුණ ආණ්ඩුවෙන් ඉවත් වෙලා தேசியத்தை பாதுகாப்பதற்காகவே கடந்த அரசாங்கத்தை வீழ்த்தி புதிய அரசாங்கத்தை ஸ்தாபித்தோம். දේශීයත්වය රකින්න. මේ රටට වැඩි වටිනාකමක් දෙන්න. මම යන ගමනට எனது பயணத்திற்கு எவர் இடையூறு விளைவித்தாலும் மக்களுக்காக அந்த பயணத்தை நிச்சயம் முன்னெடுப்பேன். ශ්‍රී ලංකා භූමිතද ප්‍රෞඩවන් එය බාර ගන්න ඔහු ශක්තිමත්. මෛත්‍රී නිර්භය සිතුවිලි තේජවත් අද කරුණා ගුණ දම් වර්ණවත්. මෛත්‍රී நாட்டின் சில பகுதிகளில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ விஞ்ஞான பீடம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தினால் பல்கலைக்கழகத்தின் பீடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால்
இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கிழக்கு பல்கலைக்கழக பதில் பதிவாளர் பகீரதன் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வவுனியா வடக்கு கனகராயன் குளத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். இடம்பெயர்ந்தவர்கள் கனகராயன் குளம் வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழையால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தில் காணப்படும் சில குளங்கள் வான்பாய்வதாகவும் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வெள்ளம் காரணமாக இதுவரை பண்டரவன்னி பகுதியைச் சேர்ந்த 35 குடும்பங்களும் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 3 குடும்பங்களும் இடம்பெயர்ந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார். இடம்பெயர்ந்தவர்கள் பண்டாரவன்னி பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். மழை குறைவடைந்துள்ள நிலையில் பேராறு பெருக்கெடுத்துள்ளதால் வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கொழும்பு மாவட்டத்திலும் இன்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. பெய்து வரும் தொடர் மழையால் நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.